உங்க படம் ரிலீஸ் ஆன இதே கால டைமிங்ல வந்து மாசா படம் ரீலீஸ் ஆயிருக்கு. எங்க நானே பாஸா தான் போறேன். நம்ம படம் ஓடும்போது பக்கத்துல தலைவர் படம் இருக்கு அப்படின்றது அது ஒரு பெருமை இல்ல. இந்த மாதிரி அதான் மக்கள் வந்து அதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மக்களுக்கு பிடிச்ச படம் பிடிச்சா அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன படமா பெரிய படமா அவங்க அப்படி பாக்குறது இல்லை. அவங்க பார்த்து என்ஜாய் பண்ற படத்தை அவங்க ஈவன் ரிவ்யூஸை கூட அவங்க கவனிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை கண்ண மூடி சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா எவ்வளவுதான் நம்ம சூப்பர்னு சொன்னாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கிறது கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு அது அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா இனிமே நம்ம வந்து வெறும் அதை மட்டும் வச்சே நம்ம இது பண்ண முடியாது. கதை நல்லா இருந்ததுன்னா தான் படம் அந்த பிரம்மாண்டமா நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க கேட்குற கேள்வி தான் சொல்றேன். அதனால மட்டுமே மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துட மாட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்டென்ட் நம்ம உங்க படம் ரிலீஸ் ஆன இதே கால டைமிங்ல வந்து மாசா படம் ரீலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அவர் ரஜினி சாரோட படத்துலயும் கடந்த உங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்க நானே பாஸா தான் போறேன். அந்த மாதிரி எப்படிங்க சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரீரிலீஸ் ஆனாலும் அங்கதான் இதான அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் கூட திடீர்னு பாஷான்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சாரோட போஸ்டர் ஃபுல்லா ஆட்டோக்காரன் ஸ்டில்லு பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ஒரு சந்தோஷப்படுறதா அந்த மாதிரி இருக்கு. ஆனா வந்து நம்ம படம் ஓடும்போது பக்கத்துல தலைவர் படம் இருக்கு அப்படின்றது அது ஒரு பெருமை இல்ல.